பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பார்ந்த தேவ ஜனங்களே, தேவனின் சத்தங்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மிகவும் மனதார நன்றி சொல்றேன். என்னோட கூட பிலிப்பியன்ஸ் சாப்டர் 3, பிலிப்பியன் அதிகாரம் 3வது அதிகாரம் 1வது வசனம். பிலிப்பியன்ஸ் சாப்டர் 3 verse 1. பிலிப்பியன் அதிகாரம் 3, பிலிப்பியர் அதிகாரம் 3 1வது வசனம். மேலும் என் சகோதரரே, கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள். எழுதினவர்களே எழுதுவது எனக்கு வருத்தம் அல்ல, அது உங்களுக்கு நலமாய் இருக்கும். இந்த இடத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, கர்த்தருக்குள்ள சந்தோஷப்படுங்க. அவர் சொல்ற, மறுபடியும் இதுதான் நான் உங்களுக்கு எழுதி கொண்டு இருக்கேன். இது எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாவோ வருத்தமாவோ இல்ல, ஏன்னா உங்களுக்கு அது நலமா இருக்கும்படி. அதனாலதான் அகைன் அண்ட் அகைன் நான் இந்த லெட்டர்ல என்ன எழுதுறேன், கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கள் அப்படின்னு எழுதுறேன்னு இந்த இடத்துல சொல்றாரு. அப்ப நம்ம என்ன பண்ணணுமா, ஏதாவது பிரச்சனை, போராட்டங்கள், வருத்தங்கள்லாம் வரச்சே நம்ம ஆத்மா என்ன பண்ணணும், ஓடி போய் கர்த்தருக்குள்ள அவர் செய்த நன்மைகளை நினைச்சு பாக்கறச்சு. இப்ப நீங்க ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வழியா கடந்து போய் கொண்டிருக்கீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நடந்த பிரச்சனைகளை ஆண்டவர் உங்களை எப்படி சந்தித்தார், எப்படி வழி நடத்தினார், எப்படி விடுதலையாக்கினார், எப்படி தேவைகளை சந்தித்தார், அதை நினைச்சு பாக்கறச்சே உங்களோட சாட்சியே கிறிஸ்துவுக்குள்ளாக உங்களை இன்னும் கலிகூற வைக்கும், மகிழ வைக்கும், சந்தோஷப்பட வைக்கும். இல்லைங்களா? ஏன் சாட்சி சொல்றதுல நம்ம ஏன் சில விஷயங்களை சபையில எல்லாம் பாத்தீங்கன்னா சாட்சி சொல்லுங்கன்னு சொல்றது காரணம் என்னன்னா, அது மத்தவங்களையும் உற்சாகப்படுத்தும், உங்களை உற்சாகப்படுத்தும். ஏன்னா நம்மளுக்கு இந்த உலகத்துல முடிவு பறிந்த வரைக்கும் உபதிரவம் இருக்கு. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் ஜெயித்தேன் ஆண்டவர் சொன்னார் இல்லையா? ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு விதமான பிரச்சனை வரும். ஒரு வாட்டி பார்வோன் வந்தா, ஒரு வாட்டி முன்னாடி செங்கடல் இருக்கும், ஒரு வாட்டி செங்கடல் தாண்டி போனாக்க எரிகோ மதில் வரும், சோ இல்லைன்னா கோலியாத் வருவான். எது வேணாலும் இருக்கலாம். ஆனா செங்கடலை பிளந்த தேவன், பார்வோனை தண்ணீருக்குள்ளாக விழுங்கி போட்ட தேவன், எரிகோ மதில விட செய்த தேவன், கோலியாத்த ஒரே கூழாங்கலால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினால அவனை மரணிக்க செய்த தேவனால இந்த பிரச்சனைகளையும் தேவன் நமக்கு முன்பாக துரத்தி போடுவார், இதுல இருந்து விடுதலை தருவான்னு விசுவாசித்து கர்த்தருக்குள்ள எப்பவும் நீங்க என்ன பண்ணணும், சந்தோஷமா இருக்கணும். சந்தோஷமா இருக்க ஒப்பு கொடுக்குறீங்களா? நம்ம ட்ரை பண்ணி பாருங்களேன். ஒரு வாட்டி பிரச்சனை இல்ல இதுக்கு முன்னாடி செஞ்சாரு இல்லையா, என் தேவன் இதையும் செய்வார் அப்படின்னு சொல்லி நீங்க நம்பிதான் பாருங்களேன். அதனாலதான் விசுவாசி என்று நம்ம எல்லாம் அழைக்கப்படுறோம், பிலீவர்ஸ். ஏன்? நம்ம தேவனை நம்புறோம், தேவன் செய்த நன்மையில நம்ம இயேசு கிறிஸ்து கண்டதில்ல, ஆனா அவர் எப்படிப்பட்ட தேவன் என்று நம்ம கண்டு கொண்டிருக்கோம் இந்த வேதத்தின் வழியா, நம்ம அனுபவங்கள் மூலியமா, மற்றவர்களோட சாட்சிகள் மூலியமா, இல்லைங்களா? சோ அப்படிப்பட்ட தேவன் இனிமேலாம் நம்மளை கைவிடப்படார், விடவே மாட்டார். அவருக்கு நன்றி சொல்லி அவருக்குள்ள எப்பொழுதும் சந்தோஷமா இருப்போம், அது நமக்கு நலமா இருக்குமா. ஆமீன். வாங்க நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, யார் யார் எந்தெந்த பிரச்சனைகள் ஊடாக கடந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார்களோ, எந்த பிரச்சனை எரிகோவாக முன்பாக நிற்கிறதோ, எந்த கோலியாத் முன்பாக நிற்கிறோம், எந்த பார்வோன் பின்னாடி எகிப்து துரத்தி கொண்டு வருகிறார்கள், எங்களுக்கு தெரியாது தகப்பனே. ஆனாலும் நாங்கள் அறிகிற தேவன் இன்னார், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் இன்னார் நாங்கள் அறிந்திருக்கிறோம் ராஜா. நாங்கள் ஒன்று அறிந்திருக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, நேற்றைய தினத்தில் பார்வோன் ஆகட்டும், ஆண்டவரே எகிப்து ஆகட்டும், ஆண்டவரே எல்லாவது அடிமைத்தனங்களா ஆகட்டும் தகப்பனே, எரிகோவாகட்டும் ஆண்டவரே, யோர்தான் ஆகட்டும் தகப்பனே, ஆண்டவரை எல்லாத்தையும் பின்னிட்டு விழ செய்த தேவன், ஆண்டவரை முகங்குப்புற விழ செய்த தேவன், ஆண்டவரை இந்த பிரச்சனையிலும் கூட தேவ ஜனங்களுக்கு நீர் உதவி செய்து ஆண்டவரை தேவைகளை சந்தித்து விடுதலை ஆக்குவீர் நாங்கள் விசுவாசித்து உமக்குள்ளாக மகிழ்ந்து இருக்க தீர்மானிக்கிறோம் ராஜா. இந்த தீர்மானத்தை ஆண்டவரை நீர் கனம் பண்ணும்படியாக, ஆண்டவரை யார் யாரெல்லாம் எந்தெந்த இடத்துல சோர்ந்து போகிறார்களோ, அந்த சந்தோஷப்பட முடியாதபடிக்கு, கர்த்தருக்குள் மகிழ்ந்து இருக்க முடியாதபடிக்கு, ஆண்டவரை சத்ருவானவன் அந்த இடத்துல ஒரு அவிசுவாசத்தையோ சோதனையோ கொண்டு வர நேரத்துல ஆவியானவர் பலப்படுத்துவீராக, கர்த்தருக்குள் மகிழ்ந்திருக்க உதவி செய்வீராக. இந்த தீர்மானத்தை நீர் அங்கீகரித்து ஆசீர்வதித்து நிச்சயமாகவே முடிவென்று உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற வாக்குத்தத்தத்தை கொடுப்பதற்காக நன்றி தகப்பனே. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். ஆமீன். வேற என்ன வேணும்? ஆண்டவர் சொல்லிட்டார் இல்லையா, நிச்சயமா முடிவுண்டு. நம்ம நம்பிக்கை வீண் போகாது, நம்ம நம்பிக்கை எல்லாம் கர்த்தர் பேர்ல இருக்கு. அவருக்குள்ள மகிழ்ந்து சந்தோஷம் இருப்போம். நேற்றைய தினத்துல வெற்றியை கொடுத்த தேவன் இன்றைய நேரத்திலையும் வெற்றியை கொடுப்பார், நாளைக்கும் வெற்றியை தருவார். ஆமீன். God bless you.